எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி, எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹார்ட் கிங்கான ஜங்குக்கோட ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எப்படி அப்படின்னா, மை அன்ஹாப்பி ஹஸ்பண்ட் ஆல்வேஸ் ஹேட்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியோட டைட்டில். ஆக்சுவலி இதுக்கு ஸ்டோரி லைன் இன்ட்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு பெருசாக எதுவுமே கிடையாது. நம்ம இங்கேருந்து டைரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே குதிச்சிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் ஒரு போர்ஷனுக்காக ஆக்சுவலி காப்பி கொண்டு போகிறீங்க. அந்த போர்ஷன் ஆக்சுவலி காஃபி கொடுக்குறீங்க. ஜங்குக் இந்த காஃபி அப்படிங்கிறீங்க. அவன் டக்குன்னு அந்த காஃபியை பிடுங்கி இப்படியே உங்களையும் பார்க்குறான். அவன் குடிக்கிறான். குடிச்சிட்டு, என்னடி சீனி இவ்வளோ அதிகமாக இருக்குது, இவன் இவ்வளோ அதிகமாக போட்டு குடித்தா சீக்கிரமாக சுகர் வரணும் அப்படி தானே? இல்லை ஜங்குக், அப்படிலாம் இல்லை ஜங்குக். என்ன என்னடி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்கள் மூஞ்சிலே ஆக்சுவலி காஃபியை தூக்கி அந்த காஃபியோட மூஞ்சிலே எரிஞ்சிட்டானே சொல்லிக்கலாம். அந்த காஃபி கொதிக்க கொதிக்க இருந்திருக்கும் போல். எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு அலறிங்க. பட் அவன் பாட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டான். டே பை டே ஆக்சுவலி உங்களை வந்து ஜங்குக் கொஞ்சம் டார்ச்சர் தான் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கை பயங்கரமாக லவ் பண்ணுறீங்க. ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஜங்குக்கு வந்து உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் இருக்கும் போல். நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஜங்குக்கு உங்களை பயங்கரமான க்ரஷ்ஷு. அவனை துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருப்பீங்க. அதை அப்படியே யோசித்து பார்க்குறீங்க. அப்புறம் வந்து மறுநாள் ஆகுது. நைட்டு லேட்டாக தான் வாரான் ஆக்சுவலி ஜங்குக்கு. நீங்கள் எப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. உட்காந்துட்டு, ஏன் ஜங்குக்கு இப்படி லேட்டாகவே வர? அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொன்னமாடி. நான் ஏன் லேட்டாக வரேன், எங்கே போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுமாடி. இல்லை ஜங்குக், நீங்கள் வர வர நீங்கள் பண்ணுற பிஹேவியரே சரியில்லை. அடிக்கடி உங்களுக்கு கால் வருது, நீங்கள் யார்கிட்டேயோ பேசுகிறீங்க, சம்டைம்ஸ் நைட்லாம் வர மாட்டேங்கிங்க. ஏன் ஜங்குக் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே ஜங்குக் டக்குன்னு உங்கள் முடியை பிடிச்சி வசமாக பிடிச்சி இழுக்கிறான். என்கிட்டே வந்து நீ கொஸ்டின் பண்ணுறியா? இந்த ஜங்குக்கிட்டே வந்து நீ கொஸ்டின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பேசுகிறான். டப்புன்னு உங்களை பெட்டில் தூக்கி போட்டு உங்களை மறுபடியும் ஆக்சுவலி உங்ககிட்ட ஜங்குக்கும் ஒன்றா இருக்கான். பட் ஆனால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் வந்து அதில் ஒரு லவ் இல்லை, ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. உங்களை டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்முக்காக தான் அவன் அப்படி இருக்கான். உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்புறம் இப்படி காலையில் இப்படி உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி எந்திரிச்சோடனே ஒரு பொண்ணுக்கு ஆக்சுவலி கால் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நாள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கலாம். அவகிட்ட கால் பண்ணி எல்லாமே சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஜங்குக் பிஹேவ் பண்ணாண்டி, சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா? ஏன் அவன் என்னை டே பை டே என்னை எப்படி வெறுத்துட்டே இருக்கான்னு எனக்கு சொல்லிட்டு சத்தியமாக தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறீங்க. அந்த பொண்ணு தான் கொஞ்சம் சொல்லுது, சரி விடு விடு, கொஞ்ச நாள் கழித்து மாறிடுவான், நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இப்படியே ஆக்சுவலி இப்படி ஒரு 2 or 3 days ஆக்சுவலி போகுது. அப்புறமா ஜங்குக்கு வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறதுலே தான் இருக்கான். உங்களுக்கு நல்லா தெரியுது ஜங்குக்கு வேறு ஏதோ ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா, இப்போ உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு கூட தெரியாது. இப்போ இவனை விட்டால் உங்களுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஜங்கு கூட இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. லவ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த விஷயத்தை யோசித்து தான் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாகவே ஆகிக்கிடுதீங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் ஆக்சுவலி உங்கள் லைஃப் ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு வந்து சுத்தமாக அவன் உங்களை கேர் பண்ணிக்கிறானான்னு பார்த்தா சுத்தமாக கேர் பண்ணிக்க மாட்டேங்கான். கிட்டத்தட்ட எடி சொல்லனா உங்களை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ண மாட்டேக்கான். அவனுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. உங்களுக்கு இருக்கா. அதுக்கப்புறம் தாண்டி போனால் அந்த ஒரே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவகிட்ட எல்லாமே ஆக்சுவலி சொல்லுவீங்க. எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லுவீங்க. அவள் 2 வார்த்தை ஆறுதலாக பேசுவாள். அதில் தான் ஆக்சுவலி உங்கள் லைஃபே ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகுது.
காலையிலேருந்து நைட்டு வரை உங்கள எங்கேயுமே வெளில கூட்டு போ மாட்டான். அவங்க எங்கேயுமே வெளியில் போகக்கூடாதுன்னு ரூல்ஸும் போட்டிருக்கான். நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க. அப்பப்போ உங்கள் ஃப்ரெண்டு மட்டும்தான் உங்கள பார்க்க வருவா. அவள் கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அவளும் ஆக்சுவலி போயிடுவா. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் ஆக்சுவலி போகுது. உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்படியே போய் உங்களுக்கு எப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் எப்படின்னா உடம்பு சரியில்லாமையே அடிக்கடி வருது. அன்றைக்கி இப்படி தான் நீங்கள் ரொம்ப வந்து ஏன்னா நீங்கள் நைட்டு அவ்வளோவா சாப்பிடவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட சாப்பிடவே மாட்டேங்கிங்க கிட்டத்தட்ட. அவனும் கேர் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன செய்கிறீங்க? ஏது செய்கிறீங்கன்னே அவன் கேட்க மாட்டுக்கான். உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்படி பசியெல்லாம் ஒரு மரத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, இவனை விட்டு போனாலும் நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுக்கு ஜங்குக்கை விட்டு கொடுக்க முடியலை. ஏன்னா நீங்கள் அவனை ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நீங்கள் லவ் பண்ண ஒரு பர்சன் அப்படிங்கிறதால அவன் என்ன பண்ணாலும் அவனை விட்டு நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க. டே பை டே அவனுக்கு அவ்வளோ பண்ணுவீங்க, அவ்வளோ விஷயங்கள். பட் அவன் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். சில டைம்லாம் வீட்டுக்கே வரமாட்டான். ஃபோன் பண்ணி பார்ப்பீங்க. காலை அட்டன் பண்ணவே மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டிக்கு ஃபோன் பண்ணதுக்கு மேலே தான் ஒரு நாள்லாம் ஃபோன் எடுத்து, "ஏய் உனக்கு இப்போ என்னடி வேணும்? நான் தான் காலை அட்டன் பண்ணேன்னு தெரியுதுல்ல, முட்டு போ வேண்டியதானே? ஏன் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறியா? எனக்கு ஃபோன் போட்டு இவனை நிம்மதியாக இருக்கக்கூடாது" சொல்லிட்டு. இல்லைங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாச்சும் தெரிஞ்சுக்கோங்கண்ணே. எனக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன ஏதுன்னே தெரியல. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஒழுங்கா ஃபோனை வையி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி ஃபோனை உங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு போல். அப்போ வந்து ஜங்குக் தான் ஜங்குக்லாம் கேட்கல. நீங்களா போய் ஜங்குக் கிட்ட பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் என் மேலே கேரிங்காகவே இருக்க மாட்டேங்கிங்க? எனக்கு 4 நாளாக சுத்தமாக உடம்பே சரியில்லை. பிளட்டாக வாமிட்டிங்காக வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னோடனே ஜங்குக்கு ஒரு கட்டு காசை எடுத்து உங்கள் மூஞ்சிலே எறிகிறான். போ, எதாச்சும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகு, ஏன் உயிரை எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அவ்வளோதான். அவங்க ஹார்ட்டே உடஞ்சி போச்சு. உங்ககிட்ட காசு இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் காசுலாம் இருக்குது. உங்கள்கிட்ட எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸே உங்களோட அம்மா அப்பா ப்ராப்பர்ட்டிஸே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து இருக்கும்போது கொஞ்சம் நாள் முன்னாடியே உங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த காசே உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த காசு ஒரு காசு கூட எடுக்கலை. அப்படியே உட்காந்து அழுறீங்க. அதனால் ஜங்குக் டைரெக்டாக வாரான் வந்து, இப்போ எதுக்குன்னு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன உனக்கு எதாச்சும் ஆச்சு? அப்புறம் நான் தான் எதுவும் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னையே சொல்லணும் அப்படி தானே? உன்னை நான் என்ன சொன்னேன்? ஹாஸ்பிட்டல் போன்னு சொன்னேன் அப்படி தானே? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி ஒரு கேப் மாதிரி புக் பண்ணி உங்களை வந்து ஜங்குக்கு இழுத்துட்டு வந்து அந்த கேபில் உட்கார வச்சு, போடி போ, 2 நாள் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அனுப்பி விட்டுருதான். அனுப்பி விட்டதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்னா ஜங்குக்கு வந்து உங்களை அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கு உள்ளே இருக்க ஆர்கன்ஸில் ஏதோ ஒரு இதில் பிளட்டு வந்து வெளியே வர்ற மாதிரி வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அவங்க சொல்கிறாங்க போல். நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆனால் அட்மிட் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கிட்ட நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்களும் சரி ஓகே ஃபஸ்ட்டு வேண்டாங்கீங்க. ஏன்னா 10 டேஸ் ஜங்குக்கு யார் எது செய்வா அப்படின்னு அவனை பற்றி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்புறம் அப்படியே ஒரு 5 டேஸ் கிட்ட ஆகுது. ஜங்குக்கு உங்களுக்கு 3 டேஸ் ஆஃப்டர் தான் காலி பண்ணுறான். என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னோடனே நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. பரவாயில்ல, நீ 10 டேஸ்க்கு 20 டேஸ்னாலும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வா, எனக்கு நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தான். உங்களுக்கு அவ்வளோதான். எவ்வளோ ஹார்ட்டிங்காக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம அவனை பற்றி யோசிக்கிறோம். அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம மேலே இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் அவனை வெறுக்கிற மாதிரியே இல்லை. அப்படி தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அவனோட கேரக்டரே அதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்படியே ஒரு 7, 8 டேஸ் கிட்ட ஆகுது. உங்களால் சுத்தமாக இருக்க முடியலங்க. வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு யோசிக்கிறதுக்கே வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட எப்படி இல்லாமல் பேசி வச்சு 10 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகுற நீங்கள் 8 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க.
டிஸ்சார்ஜ் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே வந்து கதவுலாம் ஆக்சுவலி ஓப்பனில் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து ஆக்சுவலி நீங்கள் பெட்ரூமை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலி ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே என்ன நடக்குன்னு ஆக்சுவலி தெரியுது. ஜங்குக்கு வந்து வேற ஒரு பொண்ணு கூட கூப்பிட்டு வந்து தப்பாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஐ மீன் அன்றைக்கி நைட்டு அவர் பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பான் போல். நீங்கள் டக்குன்னு லைட்டை போடுறீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னா உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவ்வளோதான், உங்களுடைய மனசே ஒட்டச்சு போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட துரோகம், ஹஸ்பண்டோட துரோகம், அது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு செகண்டுக்கு? அதனால் நீங்கள் டைரெக்டாக போய் ஜங்குக்கிட்ட, டேய் நான் உனக்காக தானடா வாழ்ந்தேன், என்னை கேர் பண்ணாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் கேவலம் என் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. அவள் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா அவளை, அவள் போய் இப்படி பண்ணுவா சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வார்த்தை கூட ஆக்சுவலி வரமாட்டுக்கு. அதனால் அந்த பொண்ணு ரொம்ப திமிராக பேசுது. என்னடி ரொம்ப பேசுகிற, நீ எவ்வளோ திமிரு பண்ணியிருக்க, உன்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, காசு இருக்குது சொல்லிட்டு. ஜங்குக்கு உண்மையாக எப்படி சொல்ல, அவனுக்கு இல்லவா நான் தான், நீ கிடையாது. ஜங்குக்கு வந்து உனக்கு சொந்தமானவன் கிடையாது, எனக்கு சொந்தமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுது. உங்களுக்கே உங்கள் ஃப்ரெண்டோட அந்த அந்த சைடை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு கிடச்ச விஷயம், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ரிச்சு அப்போ இருந்தே உங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க, அப்போ இருந்தே உங்கள் மேலே ஒரு பொறாமனே சொல்லிக்கலாம். அப்புறம் உங்கள் அம்மா அப்பா உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து ரசித்த கேரக்டர் தான் அந்த பொண்ணு. உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அவள் கிடைக்க விட மாட்டா. அதே மாதிரி தான் ஜங்குக்கையும் அவள் பறிக்கணும்னு நினச்சா, அதே மாதிரி பறிச்சுக்கிட்டா. ஜங்குக்கோடைய கேரக்டர் எப்படின்னா அது போக போக உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலி கதை ஃபுல்லுக்க உங்களுக்கு கொஞ்சம் வரும். அப்புறம் வந்து நீங்கள் இப்படி பயங்கரமாக கத்துறீங்க, அள்ளுறீங்க ஜங்குக்கோட சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு. ஆக்சுவலி அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க போல். அந்த டைமில் நீங்கள் லைட்டை போட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எங்களை இம்சப் பண்ணி பிடிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் சவுட்லேயே ஒரு அடி அடித்து அப்படி உங்களை ஒரு தள்ளி விடுறான். நீங்கள் அப்படி பின்னாடியே போய் ஆக்சுவலி விழுந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களுடைய தலை ஆக்சுவலி அங்கே இருக்க டேபிள் மாதிரி ஒரு இதில் பட்டு நீங்கள் இப்படி கீழே அன்கான்சியஸாக கிடக்கீங்க. 2 பேரும் பார்க்குறீங்க, 2 பேரும் அவங்க பேக் டு கிஸ் பண்ணிக்கிடுதாங்க. அப்படியே லைட் ஆஃப் ஆகுது உங்கள் கண்ணு முன்னாடி. அங்கே 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் எதுக்காக இருக்காங்களோ அது பண்ணுறாங்க. அந்த இதை எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணை அப்படியே பிளர் ஆகி நீங்கள் அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு ஆக்சுவலி போகிறீங்க. அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் ஆக்சுவலி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. எப்படி ஜங்குக்கு எப்படி உங்களை பார்க்குறான், நீங்கள் அன்கான்சியஸாக கிடக்குறீங்க. டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறான். அவள் கேட்குறா, ஏன் உனக்கு அவன் மேலே அவ்வளோ அக்கறையா? அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது, இவளுக்கு ஏதாச்சும் ஆயிட்டுன்னா நான் தான் புருஷன்னு பதில் சொல்லணும், எதனால் ஆச்சுன்னு. அதுக்காண்டியாச்சு இவள் கொஞ்ச நாள் உசுரோடு இருக்கணும். அவளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல உடம்பு சரியில்லாமல் வருது. நம்மளே கொஞ்ச நாள் அவளை நான் இப்படியே டார்ச்சர் பண்ணாலே அவளே கொஞ்ச நாளில் இருக்க இடம் தெரியாமல் மறைஞ்சி போயிடுவா. அப்புறம் நமக்கு போலீஸு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இஷ்யூ இருக்காது, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். ஆமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்து போலீஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாதிரி பதறி கால் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வெளியில் வந்து கால் பண்ணுறான். கொஞ்சம் தள்ளி வந்து வெளியே வந்து கால் பண்ணுறான். இந்த மாதிரி என் ஒய்ஃபு ரொம்ப நேரமாக ஃபோன் எடுக்கலை, நீங்கள் என்னென்னு கொஞ்சம் போய் பாருங்களேன், அவள் ஏதோ கீழே வழுவி விழுந்துட்டு அப்படி சொல்லிட்டு எனக்கு டெஸ்ட் பண்ணுறா. ஆக்சுவலி அந்த டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்சுவலி அங்கேருந்து எல்லாமே செட்டப் பண்ணி போயிட்டான். ஏன்னா யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து உங்களை வந்து அங்கேருந்து ஆக்சுவலி கூட்டிகிட்டு போய் உங்களை வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆக்சுவலி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து முழிக்கிறீங்க, உங்களால் சுத்தமாக முடியல. ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான், பயங்கரமாக நடிக்கிறான், அவங்க மேலே பாசம் இருந்த மாதிரியே. ஏன்னா போலீஸ்லாம் நிற்கிறாங்க, எதனாலமா அப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒன்றுமே சொல்லலை, வாயை திறந்து கூட நீங்கள் ஒரு வார்த்தை பேசலை. அப்படி பார்க்குறீங்க ஜங்குக்கை. உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறீங்க, அவள் அந்த சைடு நிற்கிறா, அவளே நம்ம அக்கறையாக இருந்த மாதிரி தான் பேசுகிறா. நீங்கள் ஆனால் ஒரு வார்த்தை அந்த உங்களுடைய இந்த டிப்ரெஷன் லெவலே உங்களுக்கு அப்படி இருக்குது. அப்புறம் இப்படியே உட்காந்துருக்கீங்க.
ஒன்றுமே பேசலை. உங்களுக்கு வேறு ஏதோ எப்படின்னா நீங்கள் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஆக்சுவலி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சைடு ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்லே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த ஹாஸ்பிட்டல்லே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஜங்கு கிட்ட சொல்லணுங்கிற அதுவும் ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் 8 டேஸில் டிஸ்சார்ஜ் ஆகி நீங்கள் வந்தீங்க. இப்படி ஒரு இஷ்யூவை பார்த்தோன்னே உங்களால் அங்கே இருக்க முடியல. ஐ மீன் எப்படி சொல்ல, உங்களால் இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜங்கு கூட உங்களுக்கு போகுறதுக்கு சுத்தமாக மனசும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ விருப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் நீங்கள் போய் சேர்றீங்க, அங்கேயே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை எங்கெல்லாமோ கொஞ்சம் தேடுறான், ஏதோ தேடுற மாதிரி நடிக்கிறான், அவ்வளோதான். எங்கே போனாலோ எங்கே ஒளிஞ்சாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் அவனுக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் அந்த டிப்ரெஷன் லெவலே உங்களுக்கு வந்து இப்போ ஒரே மோட்டிவ் என்னென்னா குழந்தைய பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நீங்கள் ஆக்சுவலி இருக்கீங்க. சாப்பிட மாட்டீங்க. அங்கே இருக்கவங்க தான் பேபிக்காகன்னு எவ்வளோ சொல்கிறாங்க. அப்போவும் உங்களுக்கு பேபிக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது கூட கிடையாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஐ மீன் எப்படி சொல்லன்னா, உங்களுடைய உடம்பு கூட இருந்து கஷ்டப்படுறீங்க. இருந்தாலும் இந்த குழந்தைய நான் பெற்றுக்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைய ஆக்சுவலி பெற்றுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஆக்சுவலி முடியுது. ஏன்னா நீங்கள் குழந்தைய பிறந்தோடனே உங்களோட லைஃப் அவ்வளோதான். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு ஆக்சுவலி போயிட்டீங்க. என்னடா இந்த கதை இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கதையே இருக்குது. உங்களுடைய லைஃப் ஆக்சுவலி இந்த சைடு முடியுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு பாய் பேபி தான். அந்த பையனை இப்போ வந்து எப்படின்னா ஜங்குக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஐ மீன் அவனுக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு. ஏன்னா அந்த குழந்தைய வந்து அவனோட குழந்தை தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதாகிடுச்சிட்டிங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரெண்டும் நடிக்குதுங்க. உங்கள் ஃப்ரெண்டும் நடிக்கிறான், ஜங்குக்கும் நடிக்கிறான். அப்புறம் வந்து அந்த குழந்தைய ஆக்சுவலி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல ஆக்சுவலி கண்ணு முழிக்கிறீங்க. அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? ஜங்குக்கோட ஆஃபீஸு. ஐ மீன் நீங்கள் என்ன இப்போ எப்படின்னா நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு 6-7 இயர்ஸ் இப்போது உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஃப்யூச்சரில் நீங்கள் 20 இயர்ஸில் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 21 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டே ஜாயின் பண்ண வந்திருப்பீங்க. ஐ மீன் ஃபஸ்ட் டேன்னு சொல்ல முடியாது, ஒரு 5-6 மந்த் அந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த டெஸ்கிலேருந்து நீங்கள் டக்குன்னு இப்படி முழிக்கிறீங்க. உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சர் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஜங்குக்கோட உங்கள் லைஃப் ரன் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குற ஃபேஸு ஜங்குக் ஃபேஸு, உங்களுக்கு அந்த சைடு இருக்கிற ஃபேஸு உங்களோட ஃப்ரெண்டோட ஃபேஸு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட சிச்சுவேஷனு, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட அக்கறையாக பேசுகிறா, ஏன்னா அவள் வந்து நடிக்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் போயிட்டு வந்ததால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் உங்ககிட்ட ஒய்யன் பாரு, இது நீ வச்சிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறா. நீங்கள் அவகிட்ட வாங்குறீங்க, ஒரு திமுறாக தான் அவள் கையிலேருந்து பிடுங்குறீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு மேலே இப்போ உங்களுக்கு அக்கறையே கிடையாது. அவள் உங்களை என்ன நினச்சாலும் உங்களுக்கு பிரோஜனம் இல்லை. ஏன்னா அவள் உங்ககிட்ட வந்து உண்மையான பாசமே காட்டலை, அவள் உங்ககிட்ட ஃபேக்காக உள்ள பாசம் தான் காட்டியிருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு எப்படின்னா உங்ககிட்ட எந்த ஒரு பீப்பிளுமே நெருங்க விட மாட்டா. ஐ மீன் நீங்கள் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுனாலும் உங்ககிட்ட நெருங்க விட மாட்டா. ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருந்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வச்சுருவா. நிறைய விஷயங்கள் இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதால நீங்கள் இப்போ வந்து பாஸ்ட்டுக்கு வந்ததால் நீங்கள் ஒரு எப்படின்னா இப்போ ஒரு சபதம் எடுக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு நல்ல பாடத்தை நம்ம வந்து புரிய வைக்கணும். இவங்க 2 பேரும் என்னை ஒரு முட்டாள், இவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை நாசம் பண்ணுறதுக்காக 2 கழுகுங்க மாதிரி 2 காத்திருக்கு. ஆனால் நான் அப்படி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கர கோவத்தோடு பார்க்குறீங்க. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு கண்ணு உங்களை வந்து எப்படின்னா ஒரு ஏக்கத்தோட ஒரு கண்ணு ஆக்சுவலி அங்கேருந்து பார்க்குது. அந்த கண்ணு யாருன்னா அது வந்து யாருன்னா தெயாங்கு. அங்கேருந்து அவன் உங்களை பார்க்குறான். டக்குன்னு உங்ககிட்ட வந்து நீங்கள் தானே ஒய்யனு அப்படின்னு. ஆமாம் நான் தான் ஒய்யனு.
இல்லை, நான் இந்த மாதிரி புதுசாக நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஆஃபீஸில். அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு என்ன இந்த மாதிரி டவுட்டு எனக்கு கேட்கணும் அப்படி சொல்லும் போதெல்லாம் அவன் எப்படி உங்கள் ஃபேஸை பார்க்குறான், ஏன் இந்த பையன் எப்படி ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு எனக்கு வந்து அம்மா வந்து இருந்ததே கிடையாது சின்ன வயசுலேருந்து. எனக்கு உங்கள பார்க்கும்போது லைட்டாக எங்கள் அம்மா ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கே லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது அவனை பார்த்தோன்னே, என்னடா டக்குன்னு ஒருத்தன் வந்து இப்படி ஃபீலிங்காக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி பேசிக்கிறீங்க, நீங்கள் நல்லா பேசினா தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மூக்கு வைத்துட்டு வந்துடுமே. ஏய், யார்கிட்டடி பேசுகிற, இவன்டெல்லாம் புதுசாக வந்தவங்களாம் பேசுவாங்களா, இப்படி பேசாத ஒயன், இப்படிலாம் நீ வந்து ரொம்ப வெள்ளந்தி மனசு உள்ளவாம்மா, அவங்கக்கிட்டலாம் அப்படி பேசக்கூடாதுமான்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுறா. இப்போ தான் உங்களுக்கு தெரியுமே அவங்க ஃப்ரெண்டோட உண்மையான சுயரூபம். நீங்கள் எப்படி பார்த்துட்டு, பரவாயில்லையே அவன் மூஞ்செல்லாம் பார்க்க அப்படிலாம் தெரியலையே, நம்மளெல்லாம் விட அதுவும் உங்களெல்லாம் விட நல்லவன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன்கிட்ட நான் பேசுவேன். உனக்கு ஏதாச்சும் அவன்கிட்ட பிரச்சனைனா நீ பேசாமல் இரு, நான் ஏன் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி பேசிவிட்டு அந்த பையன்கிட்ட ஆக்சுவலி நல்லா பேசிவிட்டு ஆக்சுவலி போகிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஐ மீன் நீங்கள் வந்து இது லவ் பண்ணிக்கிட்டு இருந்த டைமிங் தான். நீங்கள் ஆஃபீஸில் சேர்ந்து கொஞ்ச நாளில் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பான். இதுதான் உண்மையான ஸ்டோரி ஆக்சுவலி. ஜங்குக்கும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் 6 இயர்ஸ் கிட்ட நியர்பை லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஏய் பேபி, இன்றைக்கி வெளில போமாம்மா நம்ம 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேரும் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கேஃபேக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. அங்கே போன உடனே இந்த மாதிரி காஃபி வந்து நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அவன் கூல் காஃபி ஆர்டர் பண்ணுறான். எனக்கு நார்மல் காஃபி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏண்டி இங்கேருந்து கூல் காஃபி குடிச்சா என்ன, எனக்கு தான் சொல்கிறாங்களா, எனக்கு இப்போ சூடாக குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு, எனக்கு நார்மல் காஃபி தான் வேணும் அப்படிங்கிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி காஃபி ஆக்சுவலி ஆர்டர் போட்டுதாங்க போல். ஆர்டர் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காஃபி ஆக்சுவலி ஓரமாக வைக்கிறீங்க. ஓரமாக வச்சோடனே ஏன்னா ஜங்குக்கோட கால் அதுக்கு அந்த சைடு தான் இருக்குது. அந்த கரெக்டாக அந்த காஃபியை கரெக்டாக அவன் கால் மேலேயே விழுற மாதிரி தெரியாமல் தள்ளி விடுற மாதிரி கரெக்டாக அவன் காலில் தள்ளி விட்டுட்டீங்க. எவ்வளோ சூடாக இருக்குது, ஐயோ ஜக்கு ஒருக்கு சுடுதா சொல்லிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வெறின்னு சொல்லிங்களா, அந்த கோபம் அந்த வெறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது இருக்குது உங்களுக்கு இப்போ. அப்புறம் வந்து டெயாங்கு தான். அப்புறம் வந்து உங்களை வந்து ஐ மீன் எப்படி சொல்ல, ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல்லலாம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அப்புறம் ஃப்ரெண்டும் ஓடி வரா. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அப்போ இருந்தே பழக்கம் போல். அவங்கள லவ் பண்ணும் போதே அவங்க 2 பேருக்கும் லிங்க் இருந்திருக்கும் போல். அவளும் வந்து ஜங்குக்கு என்ன ஆச்சு, உள்ளே படுத்து கிடக்கான் போய் பாரு அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அதனால அந்த பொண்ணு என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. வர ஒயன்னு சரியே இல்லை, இவ ரொம்ப ஒரு வந்து எப்படி இவ இப்படிலாம் இருக்க மாட்டாள, நம்ம ஏதாச்சும் சொன்னால் ஐயோ அப்படியா இப்படியான்னு பதறுவாள், எனக்கு இவளோட பதற ஃபேஸ் தான் பிடிக்குமே, இது என்ன இப்படி பேசிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுலாம் அந்த பொண்ணு ஆக்சுவலி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வாரீங்க. அப்போது வந்து ஒரு கை வந்து உங்களை க்ராப் பண்ணி கடகடன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போன உடனே அதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னோடனே நீங்கள் வந்து டக்குன்னு தெய்யாங்க பார்த்தோன்னே, எதுக்கு நீங்கள் இப்போ என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும் என்கிட்ட, நீங்கள் வந்து ஃப்யூச்சர்லேருந்து இப்போ பாஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னோடனே நீங்கள் அப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க. நான் தான் உங்களை ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னோடனே, நீ எதுக்கு என்னை கொண்டு வந்த, ஏன்னா உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் சன்னாக இருக்க போகிறவன் நான் தான் அப்படின்னோடனே உங்கள் கண்ணு ஃபுல்லாக வியர்டாகுது. உங்களுக்கு அறியாமே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. ஏன்னா நீங்கள் அந்த குழந்தைய தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பவே முடியல, அது எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அவன் நிறைய சொல்கிறான். நான் சின்ன வயசுலேருந்து நான் என் அம்மாவை பார்த்ததே கிடையாது, ஆக்சுவலி சொல்லப்போனால் அப்பா மேலேயும் தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே, அப்பா மேலே தப்பு இல்லையா, எதுவுமே மேலே தப்பு இல்லையா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, தெரியும் உங்களுக்கு, அது வரதான் தெரியும்,
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஆனதுக்கப்புறம் அப்பாவுக்கு லைட்டாக மனசு குத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அவனுக்கு மனசுலாம் குத்துமா அப்படிங்கிங்க. டக்குன்னு இல்லை, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கரெக்டாக கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா அந்த சிரமன் எல்லாம் முடியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஃபஸ்ட்டு ஆக்ட் தான் பண்ணுறாங்க. பட் ஜங்குக் மட்டும் உங்களை பார்க்கும்போது லைட்டாக ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. அவனுக்கு லைட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது. நீங்கள் லவ் பண்ணும்போது அவன் உங்ககிட்ட ஒரு சில மூமெண்ட்லாம் உண்மையாகவே உங்களை லவ் பண்ணான். அந்த மூமெண்ட்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவனுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அதை அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஞாபகம் வச்சுட்டு மனசுக்குள்ளே வச்சு இப்படி புழுங்குற மாதிரி அப்படியே இருக்கான். அப்புறம் அந்த பேபி ஆக்சுவலி தூக்கிட்டு அவன் தான் டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட தான் ஆக்சுவலி ஜங்குக் ஆக்சுவலி இருக்கிறான். ஆனால் அவனுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. நீங்கள் அவனை எந்த லெவலுக்கு டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். ஏன்னா அந்த ஒரு வருஷமும் ஆக்சுவலி நீங்கள் இல்லாத அந்த நாட்கள் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா, பேபி கிடையாது. ஒரு பேபியை பார்த்துக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது தான் அந்த இடத்துல இருந்து மெயின்டைன் பண்ணுறது அது எவ்வளோ கஷ்டம், நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அருமை பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் புரியுது. அதனாலே அவனுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வருது 2 பேருக்கும் நடுவில். அந்த பொண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கணும், சுற்றணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியிலே இருக்குது. அவனுக்கு இப்போது ஒரு குழந்த வந்துருச்சுங்கும்போது குழந்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஆனால் அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கவே மாட்டுக்கு. டேய், இது அவ குழந்தை தானடா, அதை தூரத்துக்கு எங்கேயாச்சும் போடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறா. அதனால ஜங்குக்கெலாம் ஒரு வாட்டி சவுட்டில் அடிச்சுட்டு, அது ஏன் புள்ளடி, என்னடி பேசுகிற ஏன் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் நடுவில் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. 2 பேருக்கும் நடுவில் அப்புறம் பிரேக்கப்புங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ஜஸ்ட்டு ஜாலிக்காக தான் ஜங்கு கூட இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் இல்லைங்கும்போது அந்த பொண்ணு ஆக்சுவலி விட்டுட்டு போயிருச்சு. அவன் ரொம்ப தனிமையாயிட்டான் லைஃப்பில். அப்புறம்தான் டே பை டே அந்த பையனை தான் ஆக்சுவலி ரொம்ப ஹேண்டில் பண்ணுறான். அவன் பிஸ்னஸ்க்கு வாரான். ஆக்சுவலி இந்த 2 இயர்ஸில் இப்போ நீங்கள் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தான். பட் ஆனால் நீங்கள் இல்லாத அந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப நாசம் ஆகிட்டான் அவன் லைஃப்பில், அந்த பொண்ணு கூட சேர்ந்து. அதனால் அவனுக்கு பிஸ்னஸில் பயங்கர லாஸ் வந்துச்சு. அவனுக்கு இப்போது குழந்தையும் பார்த்துக்கணும், காசும் தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அவன்கிட்ட இருக்க எல்லா காசுமே போயிருச்சு. அவனுக்கு கடைசி ஆப்ஷனில் இருந்தது உங்ககிட்ட இருந்த உங்கள் அப்பாவோட காசு. அந்த காசு அவனுக்கு அதை எடுக்கிறதுக்கு கூட அவனுக்கு மனசு அவ்வளோ குத்துச்சு. ஏன்னா அவனுக்கு இப்போ அவன் குழந்தையோட மெடிக்கல் செலவுக்கு கூட அவனுக்கு காசு இல்லை. அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் அந்த காசு எடுத்து அவன் அந்த குழந்தைக்கு எல்லாமே பார்க்குறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு ஆக்சுவலி முழுசாக நல்லவனாக மாறுதான். அவனுடைய பண்ண தப்புக்கள் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி நிற்கிது. அவன் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறான். உங்களுக்காக பயங்கரமாக அழுறான். டெய்லியும் உங்கள் ஃபோட்டோவை வச்சு அழுறான். டெய்லி சாரி சொல்கிறான் உங்ககிட்ட. இது எப்படின்னா, கண்ணு கட்டினதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். டெய்லி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி டைரி எழுதுகிறான். அந்த வீட்டையே ஆக்சுவலி விற்கிறான். அதுக்கு மேலே அவனால் அந்த வீட்டில் இருக்க முடியலை. ஏன்னா அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய ஞாபகங்கள் தாண்டி அவன் உங்களுக்கு பண்ண துரோகம் தான் அவன் கண்ணு முன்னாடி ஆக்சுவலி நிற்கிது. அதனாலே தான் அவன் இப்படி இருக்கான். இப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஜங்குக்கு அதுக்கப்புறம் வேறு யாரையுமே பார்க்கல. உங்களுடைய ஞாபகத்தோடு தான் வாழ்கிறான். அப்படியே அவனுக்கு எல்லாமே நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே நீங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுறான். ஃபுல்லாகவே அவனுடைய குழந்தைய அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும், வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே இப்போ அந்த பிள்ளைக்கு ஆக்சுவலி 21 இயர்ஸ் ஆகுது. அதுதான் தயாங் இந்த கதையில். 21 இயர்ஸ் வரைக்கும் அவனோட குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கலாம். ஆனால் அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டங்கள். இதெல்லாம் தேயாங்க்கு ஒரு நாள் தெரிய வருது. ஏன்னா அவன் டைரியில் நிறைய எழுதியிருப்பான். இதே ஜங்குக்கும் சொல்லியிருப்பான், நான் இவன் நல்லவன்லாம் கிடையாதுப்பா, உங்கள் அம்மாவை நான் அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
அவ அவ அவ்வளோ தூரத்துக்கு அழுதுருப்பான். எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? அவ என் லைஃப்ல வராம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ஆக்சுவலி கஷ்டப்பட்டுருப்பான். அப்புறம் தான் அவனுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஆக்சுவலி ஃப்ளாஷ் ஆகுது. எப்படின்னா, ஜங்குக்கோட ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாராலையுமே பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியாது. ஜங்குக்கால ஏன் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா, அவங்க வந்து நல்லவங்களா இருக்கணும். ஏன்னா, இப்போ ஒரு கெட்டவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களால ஃப்யூச்சர் வந்து நாசமாயிறக்கூடாது. இப்போ ஒரு நல்லவங்க, நல்ல மனசுல உள்ளவங்க, நல்ல எண்ணம் இருந்தா மட்டும் தான் அவங்களால அந்த பாஸ்ட்டுக்கு ஆக்சுவலி அவங்களால ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் ஒரு 20 ஏஜுக்கு 20+ இருக்கிறவங்களா இருந்தா ட்ராவல் பண்ண முடியும். அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ். குறிப்பிட்ட ஏஜ்ன்னு சொல்ல முடியாது. எல்லா ஏஜ்லேயும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பாஸ்ட்டுக்கு ஆக்சுவலி ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் ஜங்குக்கு வந்து டைம் ட்ராவல் வந்து பண்ணுறான். எப்படி இப்போ வந்து ஜங்குக்கு வந்து நல்லவனா மாறிட்டான். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஜங்குக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறதே, அவன் அப்பப்போ டைம் ட்ராவல் பண்ணி அவன் ஆஃபீஸில் போய் உங்களை போய் பார்த்துட்டு வந்துடுவான். அப்படிதான். ஏன்னா அவனுக்கு வந்து ஃப்யூச்சரை மாற்றணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அவங்கள ஃபேஸ் பண்ணதுக்கு அவனால் சுத்தமாக முடியல. ஏன்னா அவங்களுக்கு அவன் அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறதால அதனால் அவனால் எந்த ஒரு விஷயத்தையுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே முடியலை. இதை தான் எப்படின்னா அவனோட 21 வயசு பையன்கிட்ட சொல்கிறான். என்னால் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட அந்த பையனோட கையை பிடிச்சி என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியலை. நானும் ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னால் பண்ண முடியலை. ஆனால் உன்னால் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். உன்னால் ஃப்யூச்சரை மாற்ற முடியும். நீ டைம் ட்ராவல் நீ பண்ணிப்போ. ஒயனை எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட விட்டுறாத. அவளை எப்படியாச்சும் என்கிட்ட இருந்து பிரிச்சிரு. ஆனால் இதனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது நீ எனக்கு கிடைக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அழுதுகிட்டே ஜங்குக்கு சொல்கிறான். பரவாயில்ல, ஆனால் அட்லீஸ்ட் அவள் எங்கேயாச்சும் இதை இப்போதைக்கு உசுரோடையாச்சும் இருப்பாளா? எனக்கு அதுவே போதும். கிட்டத்தட்ட 20 வருஷமாக என் மனசாட்சியை என்னை குத்தி குத்தி கொல்லுது கொஞ்சம் கொஞ்சமாக. என்னால் அது மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னால் சத்தியமாக முடியல. ஏன்னா என்னால் அவளை ஃபேஸ் பண்ண முடியலை. நீ ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவளை எப்படியாச்சும் என்கிட்ட இருந்து பிரிச்சிரு. நான் ஃப்ரெண்டும் நானும் இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருந்தேன். அவகிட்ட பிரித்து அவள் என்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பா. அப்புறம் என்னோடய லைஃப் கெட்டு போகுது. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா அவள் ஃப்ரெண்டு கூட இருந்தோம்னா நான் கண்டிப்பாக நல்ல லைஃப்லாம் வாழவே மாட்டேன். நீ அதனால் எப்படியாச்சும் ஒய்யனை என்கிட்ட இருந்து பிரிச்சிரு. அவள் சந்தோஷமாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவனோட பையன் கையை பிடிச்சி கேட்குறான். எக்காரணத்தை கொண்டு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடக்கூடாது. அது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து டைம் ட்ராவல் பண்ணி இப்போது வந்து நீங்கள் எப்படி ஃப்யூச்சருக்கு வந்திருப்பீங்க அப்படின்னா, அவன் பையன் டைம் ட்ராவல் பண்ணி எங்கே வந்திருப்பான் அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்திருப்பான். அவன் அவன் வந்து உங்களுடைய சோலை ஆக்சுவலி அவன் கூடயே நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து தான் அது வந்து அப்படி ஆகலாம். இப்போ வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு மற்றவங்க யாருனாலும் டைம் ட்ராவல் பண்ணலாம். அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் சும்மா சொல்லுவோம் கதைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் அவன் கையை பிடிச்சி நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி இப்போது நீங்கள் அந்த ஸ்டேஜில் உசுரோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஏஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால தான் நீங்கள் உங்களோட 21 இயர்ஸ் ஏஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இதுதான் கதை. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ டைம் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய ரியல் லைஃப் தான் அவங்க எந்த லைஃப் வாழ்ந்தாங்களோ அதுதான் ஞாபகம் இருக்கும். அவங்களுடைய ஃப்யூச்சர் மாறி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது சத்தியமாக ஞாபகம் இருக்காது. அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்க என்ன மாற்றுறாங்களோ அவங்க ஃப்யூச்சரில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் இந்த டைம் ட்ராவல் பண்ணது. அதனால தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோத்தையும் உங்ககிட்ட ஆக்சுவலி அவன் பையன் ஆக்சுவலி சொல்கிறான். உங்கள் பையன் உங்ககிட்ட சொல்கிறான். அங்கே வந்து இதுதான் உங்களோட ஃப்யூச்சரு. இதுதான் அப்பா என்கிட்ட சொன்னது. அப்பா தெரிஞ்சு எதுவுமே பண்ணலை அப்படின்னோடனே உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணுவேன்? நான் அவனை கல்யாணமே பண்ண மாட்டேன். நான் கூடிய சீக்கிரம் அந்த ஆஃபீஸை விட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அந்த பையன் ஆக்சுவலி உங்கள் கையை பிடிக்கிறான். டக்குன்னு உங்களை ஹக் பண்ணி என் பையன் இல்லை தேங்க வந்து டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி உங்களை ஹக் பண்ணிவிட்டு சொல்கிறான்,
அம்மா ப்ளீஸ்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அப்பாவோட லைஃப் இதில் அழிஞ்சு போயிடும். என் முன்னாடி அவங்களோட லைஃப் அழியிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அப்பா கூட நான் வந்து நீங்கள் கஷ்டத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. ஆனால் தன்னுடைய தப்பை அப்பா புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அவங்க நல்ல மனுஷனாக மாறிடுவாங்க. ஃப்யூச்சரில் அப்படி தான் அப்பா ரியலைஸ் பண்ணாங்க. எவ்வளோ நல்ல மனுஷனாக மாறியிருக்காங்க தெரியுமா? 20 வருஷமாக உங்களையே நினச்சி நினச்சி வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு உங்களுடைய ஃப்யூச்சரை நான் சரியாக மாற்றினேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் வேற ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவான் உங்கள் மேலே இருக்க கோவத்தில். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்யூச்சரே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் அதில் என் ஃப்யூச்சர் தான் அழிஞ்சு போவோம். இப்போது வந்து அவனோட ஃப்யூச்சர் அழிஞ்சு போகிறது தான் என் கண்ணுக்கு தெரியுமா? எனக்கு அவங்க 2 பேரும் நாசமாக போகணும். அதுதான் என்னுடைய லைஃபோட கோலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஆனால் இங்கே எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் ஜங்குக்கை வந்து ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சனு. அவன் சொல்கிற ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பான். இன்கேஸ் ஜங்குக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்டை ஆக்சுவலி கல்யாணம் பண்ணியிருந்தான் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு ஃப்யூச்சரையுமே பார்க்க தெரியும் போல், அதனால் அவனுக்கு அந்த ஞாபகமும் வரும், ஃப்யூச்சரும் எப்படி இருக்குங்கிறது தெரியும். இன்கேஸ் கல்யாணம் பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்த பொண்ணே ஜங்குக்கு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஆக்சுவலி வந்திருக்கும் போல். இதை வந்து உங்ககிட்ட ஆக்சுவலி சொல்லியிருப்பான் போல், இன்கேஸ் நீங்கள் வந்து ஜங்குக்கோட லைஃப்குள்ளே வரல அப்படின்னா. இதை வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் உங்ககிட்ட பேசுகிறா, அவள் பேச பேச உங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகுது பயங்கரமாக. அந்த ஆக்சுவலி தேயாங் வந்து பின்னாடி உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கான் உங்களுக்கு. ஏன்னா அவன் உங்களுடைய பையன், எப்படினாலும் உங்களை வந்து எல்லா விஷயத்துலேருந்து காப்பாற்றணும். ஏன்னா அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எப்படி போகிறான்னா அவனுக்கு பாஸ்ட்டு போய் போய் சேஞ்ச் பண்ணுறான். அந்த பொண்ணு இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இப்போ வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அது நடக்காமே போகுது. அதுக்கான உங்களுக்கு நல்லா தெரியுது அது. உங்கள் பையனை ஆக்சுவலி இப்படி திரும்பி பார்க்குறீங்க, லைட்டாக சிரிக்கிறீங்க, அவனும் இப்படி லைட்டாக சிரிக்கிறான், நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் எப்படி கண்ணை காட்டுறீங்க. அந்த பையன் கண்ணை காட்டுறான். ஆனால் ஆக்சுவலி அந்த பையனுக்கு ஆக்சுவலி உங்கள் கூட இருக்கிற மூமெண்ட் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் தேயாங்க். ஏன்னா அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தில் வளர்ந்தவன் பார்த்தீங்களா? இப்போ உங்கள் கூட இருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான். அது வந்து எப்படி சொல்ல, உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்படி நீங்கள் வந்து ஜங்குக்கை கண்டுக்கவே மாட்டேங்கிங்க. அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கூடயும் பேசுகிறான். பட் ஆனால் உங்ககிட்டயும் பேசுகிறதுக்கு வாலண்டியராக வாரான். பட் நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிங்க, அவனை அவாய்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு வாட்டிலாம் வந்து கேட்குறான், ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? நான் தாண்டி உன்னையும் அவாய்ட் பண்ணுவேன், நீ எதுக்குடி என்னையும் அவாய்ட் பண்ணுற? நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஓவரா பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் கையை ரக்கட்டாக பிடிக்கிறான் பாருங்க. அவனுடைய சூட்லேயே ஒரு அடி அடிக்கிறீங்க அடிச்சுட்டு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணாலும் நான் தாங்குவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்களுடைய கையை பயங்கரமாக முறுக்கிட்டு உங்களை கிட்டத்தட்ட டார்ச்சர் பண்ணுற அந்த மென்டாலிட்டிக்கே ஆக்சுவலி வாரான். அப்புறம் தேயாங் தான் வந்து தடுக்கிறான். ஏன்னா இப்போ இருக்குது தேயாங் வந்து உங்களோட பையன், அவனுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டம் தெரியும். டக்குன்னு ஜங்குக்கு ஒரு தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, ஏய் நீ யாருடா? நீ என்னடா அங்கே பண்ணுற? நீ எவன்டா என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஆக்சுவலி ஐ மீன் தேயாங்க வந்து சட்டையை பிடிக்கிறான். நீங்கள் வந்து டக்குன்னு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவனுடைய சட்டையை நீங்கள் தள்ளுறீங்க. அப்புறம் வந்து என்ன நீ அவனுக்கு ஒன்றுனா நீ இவ்வளோ கோவப்படுற, இவன் யார்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய முடியை வந்து பயங்கரமாக க்ராப் பண்ணி பிடிச்சிட்டு பயங்கரமாக இழுக்கிறான். டக்குன்னு ஜங்குக்கோட கை சுவுட்ல வந்து, ஏன்னா அந்த பிஹேவியர் வந்து தேயாங் பார்த்ததே கிடையாது. அவன் வந்து டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, அப்பா நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? இப்படி இருந்து தான் உங்களோட லைஃபே நீங்கள் மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி நாசமாக ஆக்குனீங்க. இவங்கள போட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? இவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுப்பா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அந்த இடத்துல உட்காந்து அழுறான். அவனுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. என்னடா அப்பாங்க பைத்தியமாக பைத்தியம் கீத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஆக்சுவலி கொடுக்குறான்.
அப்புறம் அந்த சீன் ஆக்சுவலி அப்படியே கட் ஆகுது. ஏன்னா ஜங்குக் வந்து ஊடையில வந்துட்டான் போல. ஐ மீன் அந்த டைம் ட்ராவல் பண்ண ஜங்குக் எப்படின்னா, அந்த ஃப்யூச்சரில் இருக்க ஜங்குக் வந்து தெயாங் உள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டியே தடுத்துட்டான். இந்த சீனை பார்த்துட்டு அந்த அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து, "தெயாங், நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னப்பா பண்ணணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஒயன் வந்து உங்கள் கூட தான் இருக்கணும். நம்ம அம்மா உங்கள் கூட தான் இருக்கணும். நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்கள கூட சந்தோஷமாக வாழணும்ப்பா. நீங்கள் அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் வேறு ஒரு பர்சன்கிட்ட அவங்க போயிட்டாங்க அப்படின்னா உங்களோட லைஃபு மொத்தமாக இதாயிரும்லாப்பா. உங்களுக்கே தெரியும்லா, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு அவளோட ஃப்ரெண்டான அவளை தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் லைஃபை என்ன பண்ணுவாங்கிறது உங்களுக்கே தெரியும்லா. எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு நிற்கான். அப்புறம் நீங்கள் ஆக்சுவலி ஜங்குக் உங்களை வந்து அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஐ மீன் ஆக்சுவலி அந்த இடத்துக்குள்ள ஜங்குக் உங்களை அடிக்க தான் செஞ்சுருப்பான் போல். உங்கள் இடத்துல நடந்து போகும்போது நீங்கள் எப்படி வெளியில் அழுதுகிட்டே தான் வரீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதால வெளியில் அழுதுகிட்டே வரும்போது தெயாங்க ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்டீங்க. பக்கத்தில் இருக்க ஒரு பர்சனை நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நிற்கிறீங்க. யார் அந்த பர்சன் அப்படின்னு, யார்கிட்ட இவன் இவ்வளோ அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி திரும்புகிறீங்க. உங்களுக்கு அந்த ஃபேஸை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அது யாருன்னா ஜங்குக்கோட ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் தெரியாங்க எல்லாமே சொல்லிட்டானே அவங்களோட ஃபேமிலியால் பாஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே அவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு ஒரு செகண்டு ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அப்படியே ஹேங் ஆகி நிற்கிறான். அவனால் சுத்தமாக என்ன பேசணும்னு கூட தெரியல. நீங்கள் டைரெக்டாக அவன்கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு ஒன்றுமே சொல்லலை. அப்படியே அவன் ஃபேஸை தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல உங்களுக்கு ஜங்குக்கு அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் நெத்தியிலேருந்து ஆக்சுவலி பிளட்டு வடியுது போல். அதே மாதிரி ஏதோ ஒரு டேபிளில் இடிச்சுக்கிட்டீங்க போல் நீங்கள். அவன் அப்படி பார்த்துட்டு ஆக்சுவலி இது கொஞ்சம் வயசான ஜங்குக்கு மாதிரி தான் இருக்கான். அவன் வந்து அவனோட அவன் கையில் ஏதோ ஒரு கர்ச்சிப் இருந்திருக்கும் போல். அதை டக்குன்னு எடுத்து உங்களுடைய நெத்தியில் துடைக்கிறான். அவனோட கையை டக்குன்னு ஒரு தள்ளி விடுறீங்க. இதே கையால் தான் ஒரு நாள் என்னைய தள்ளி இந்த உலகத்தை விட்டு நீ அனுப்ப போகிற. இப்போ மட்டும் எதுக்கு நீ துடைக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அவ்வளோதான், ரொம்ப உடஞ்சிட்டான். அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழுறான். நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணலடி. என்னோடய தப்பை நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிக்கோ ஒயன். நீ இந்த லைஃபுக்கு நீ வரணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்னும் உனக்கு தகுந்தாப்பில் வேறு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒன்றே சொல்கிறீங்க, நான் எனக்கு தகுந்தாப்பில் நான் வேறு ஒரு லைஃப் அமைச்சாலும் உன்னோட பாஸ்ட்டுன்னு ஒருத்தன் இருக்கானே அவன் என்னை விட்டுருவானா? இல்லை என் பக்கத்தில் ஒருத்தி ஃப்ரெண்டுன்னு உனக்கு ஒய்ஃப் மாதிரி ஒருத்தி இருந்தாளா அவள் விட்டுருவாளா? இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் என்னால் லைஃப் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதனால ஜங்குக் சொல்கிறான், நீ கவலைப்படாத. அவங்க 2 பேரும் உன்னோட லைஃப்பை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் பார்த்துக்கிடுதேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி சொல்கிறான். நீங்கள் எப்படி ஒன்றுமே புரியலை உங்களுக்கு. எப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னடா என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இப்படியே ஒரு நியர்பை 10 days ஆகுது. நீங்கள் வந்து எப்படின்னா ஜங்குக் கிட்டே போக மாட்டேங்கிங்க. அவனை ரொம்ப மிரட்டுதீங்க நீங்கள். என் மேலே நீ கையை வச்சேன்னு வச்சுக்கையே அவனை மீடியாவில் போய் உன்னைய போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீ என்னை இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பயங்கரமாக மிரட்டுறீங்க. உங்ககிட்ட நான் ஏன்டா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், நான் இப்போவுமே உன்னை நான் ப்ரேக்கப் பண்ணுறேன்டா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு குப்பை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜங்குக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் மாசாக வந்துட்டீங்க. அப்புறம் வந்து இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க. ஃப்ரெண்டு கேட்குறா, ஏய் அவன்கிட்ட என்னடி சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொல்லிட்டு வந்தேன்னா பிரேக்கப் சொல்லிட்டு வந்தேன்டி, போ அவன்கிட்ட நீயே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுங்க. அந்த பொண்ணு எப்படி ஷாக்காகி பார்க்குது. ஆமாம், அவன்கிட்ட தானே நீ ரிலேஷன்ஷிப் இவ்வளோ நாளாக வச்சுருக்க, பரவாயில்ல இனிமேல் ஊருக்கு தெரிந்த மாதிரி வச்சுக்க அவன் கூட வச்சுருக்க ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலி அந்த பொண்ணு எப்படி நேராக சங்குக்க பார்க்க போகுது. அவன் சங்குக்கு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கான். ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படி.
அதனால் எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. உட்காந்த உடனே அந்த பொண்ணு ஆக்சுவலி வந்த உடனே ஜங்குக்கு வந்து தரன்னு ஆக்சுவலி யாரைன்னா அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து எல்லார்கிட்டேயும் ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு எல்லார்கிட்டேயுமே சொல்கிறான். இவ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டோட நேம் ஆக்சுவலி சொல்கிறான். நானும் இவ்வளோ பல வருஷமாக லவ் பண்ணுறோம். இனிமேல் எனக்கு இந்த ஆஃபீஸில் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதர் ரெஸ்பெக்டை இவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இந்த மாதிரி அவன் சொன்ன உடனே தேயாங்க வந்து லைட்டாக மறைகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படியே ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகுத மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இப்படியே ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தேயாங்க இன்னொரு விஷயமும் தெரியுது. இவங்க 2 பேரும் ஒன்றானாலும் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ஒன்றுமே தெரியலை. அவங்க வந்து அந்த ஃப்யூச்சரில் வந்து உயிரோடு இருந்தால் தான் தேயாங்க தெரியும் போல். அவனுக்கு ஒன்றுமே புரியலை ஆக்சுவலி. அவனுக்கு என்ன இவங்களோட ஃப்யூச்சர் எனக்கு தெரியவே மாட்டுக்கு. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தேயாங்க்கு டக்குன்னு தெரியுது. அந்த பொண்ணு ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்பேன் பார்த்தீங்களா, அவங்க சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்சுவலி ஒயனான உங்களை ஏதோ பண்ணியிருக்காங்க போல். ஜங்குக்கு வந்து உயிரோடு இருக்கான். இப்போ டக்குன்னு அந்த ஒரு பாஸ்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஜங்குக்கு வந்து அதே கில்ட்னஸோடு இருக்கான். நீங்கள் வந்து அவனோட லைஃப் போனதுக்கப்புறம் ஆனால் தேயாங் மட்டும் இல்லை. இப்போ அப்படி இருக்குது. இப்போ அதனால் தேயாங் வந்து கொஞ்சமாக மறைகிற மாதிரி இருக்கான். ஆனால் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இப்போ நீங்கள் இல்லாமல் ஆகுறீங்க ஃப்யூச்சரில். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க. அதனால் இப்போ எப்படின்னா அந்த வயசான ஜங்குக்கும் இருக்கான். அவனுக்கும் எல்லாம் தெரியுது. அவனோட பாஸ்ட்டில் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அவன் யோசிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்டும் ஜங்குக்கும் சேர்ந்து ஏதோ அவுட்டிங் மாதிரி போகிறாங்க. அந்த இடத்துலே இவங்க 2 பேரும் யாராச்சும் ஒருத்தங்களுடைய எப்படி சொல்லணும்னா இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தங்க வந்து இந்த உலகத்தில் இல்லாமல் போகணும். விதிப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இப்போ நடக்கும். இந்த இடத்துல இதுக்கு முன்னுக்கூட்டி நடந்ததில் ஃபஸ்ட்டு உங்கள் உசுறு போச்சு. ஆனால் 2வது வாட்டி நீங்கள் வேறு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கு வந்து ட்ரிகர் ஆகி கல்யாணம் பண்ணால் அவன் உசுறு போன மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நடந்ததே வேறு. ஜங்குக்கு வந்து உங்களுக்கு முன்னுக்கூட்டியே நான் இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதால் இதில் வந்து நீங்கள் ஒரு பர்சனை பார்க்காமையே உங்களுடைய உயிர் இதில் போகிற மாதிரி விதிப்படி அப்படி மாறிடுது. ஆனால் உங்கள் 3 பேரில் யாராச்சும் உசுறு இதில் கண்டிப்பாக போகணும். இதுதான் உண்மை. ஆக்சுவலி இப்படி போய்கிட்டு இருக்கு கதை. அதுக்கப்புறம் தேயாங்க உங்ககிட்ட சொல்கிறான், அம்மா பாருங்கள், இப்போ இவங்க இப்படி பண்ணதால் மொத்த ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகி போச்சு. என்ன சேஞ்ச் ஆகி போச்சு? இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து உங்களை ஏதாச்சும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க? ஆமாம், அவங்க 2 பேரும் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்படின்னோடனே இந்த சைடு வயசான ஜங்குக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் டைரெக்டாக அந்த ஜங்குக்கை போய் மீட் பண்ண போகிறான். ஆக்சுவலி மீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பார்க்குறான். அந்த வீட்டுக்கு ஆக்சுவலி போகிறான். ஜங்குக்கும் உள்ளே படுத்திருக்கான் போல். அவன் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சோடனே யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. யாராக இருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண உடனே அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. ஏன்னா அவனே பார்த்த மாதிரி இருக்குது. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் என்கிட்ட? ஏன்னா நான் உன்னோட ஃப்யூச்சர் அப்படின்னு ஒன்று. ஏன்னா அந்த ஜங்குக்குமே தெரியும் அவங்களோட ஃபேமிலியால் ஃப்யூச்சருக்கு ட்ராவல் பண்ண முடியாது, பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு என்னுடைய பாஸ்ட்டுக்கு இப்போ எதுக்கு நீ வந்திருக்க? பாரு ஜங்குக், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னை எதுவுமே பண்ணாத. உன் கூட ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருக்காளா, அவளை தயவு செய்து நம்பாத, அவளை விட்டுரு. உன்னை எனக்கு கெஞ்சி கேட்குறேன். இதனால் உன் லைஃபே அழிய போகுது. அந்த பொண்ணு உன்னையும் லவ் பண்ணலை, நீயும் அந்த பொண்ணை லவ் பண்ணலை, அதுதான் உண்மை. நீ வந்து சுத்தணும் வைக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்ட. உனக்கு அவள் ஒய்யனை ஹர்ட் பண்ணால் உனக்கு ஹாப்பியாக இருக்குங்கிறதுக்காக நீ ஒய்யனை ஹர்ட் பண்ணுற. ஆனால் அந்த பொண்ணு ஒயன் மேலே இருக்க கோவத்தில் உன்னைய டேட் பண்ணுது.
ஆனால் நீ லவ் பண்ணுற ஒரே ஆளுனா அது ஒய்யனு தான். நீ ஒய்யனை இழந்துட்ட அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒய்யனை திருப்பி கொண்டே வர முடியாது. என்னைய பார்த்தல 20 வருஷம் ஆகுது ஒய்யனை இழந்து. இன்னும் வர அவளுக்காக அழுதுகிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வர நான் அழுதுகிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட சட்டையை பிடிக்கிறான். ஐ மீன் இந்த பாஸ்ட் ஜங்குக்கு. யார்டா நீ ஒய்யனுக்காக அழுறேன்னு சொல்கிற? அவன் என்னை என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? என்னையை பார்த்து குப்பன்னா அவளை நான் உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நினைக்கிறியா? பாரு ஜங்கு, நீ அவளை உயிரோட உள்ளனா எனக்கு என்னுடைய ஃப்யூச்சர் போனாலும் போகுதுன்னு சொல்லிட்டு உன்னையை நான் என்ன செய்வேங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இந்த சைடு வந்து கொஞ்சம் வந்து இப்போ வயசான ஜங்குக்கு வந்து அந்த ஜங்குக்கை மிரட்டுறான். உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன நான் இப்போ சொல்கிறது உனக்கு புரியாது, நான் உனக்கு அதை நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக் போயிட்டு இன்னொரு பர்சனை ஆக்சுவலி கூட்டிகிட்டு வரான். அது யாருன்னா தெய்யாங்கு யாருன்னா அவனோட பையன். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இன்னும் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் மறைஞ்சிருவான். ஒயன் வந்து போயிட்டான். ஐ மீன் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதை தாண்டி ஒயன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னா தெய்யாங் மறைஞ்சிருவான். ஏன்னா ஒயன் இல்லாமல் தெய்யாங் வந்திருக்க மாட்டான். அப்படிங்கிறதால அதே மாதிரி இவனுக்கு வந்து வேறு கல்யாணம் முடிச்சு போச்சுனாலும் ஒயன் வந்து வேறு ஒரு பர்சனை பார்த்துட்டான்னு தெய்யாங் மறைஞ்சிருவான். அப்படிங்கிறதால தெய்யாங் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து, இவன் யாருன்னு தெரியுதா? உனக்கும் ஒய்யனுக்கும் பிறந்த புள்ளடா இது. இவன் இல்லாமல் ஆக போகுதுடா ஃப்யூச்சரில். அதை ஞாபகம் வச்சுக்கோடா. அதுவும் அவன் எப்படி தெரியுமாடா இதானான்னு சொல்லிட்டு அவ்வளோ கதையும் ஆக்சுவலி ஜங்குக்கிட்ட சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஆக்சுவலி புரியவே இல்லை. போடா, அதெல்லாம் நான்லாம் உன்ன மாதிரி இவ்வளோ கில்ட்டாலாம் இருக்க மாட்டேன். அவள் இல்லைன்னா நான் ஏன்டா கில்ட்டாவேன்? அவள் ஃப்ரெண்டு இல்லைன்னா வேற ஒருத்தின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னோடனே தெய்யாங்க்கு ரொம்ப ட்ரிகர் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்க அம்மா அவளையும் பற்றி தப்பாக பேசினோடனே கீழே இருந்த எதையோ ஒன்று எடுத்து ஜங்குக்கு அடிக்கிறதுக்கு வரான். என்னடா பேசுகிற என் அம்மாவை பற்றி? என்னடா தெரியும் உனக்கு? அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, உன்னை அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணாங்களேடா. நான் இப்போ சொல்கிறேன்டா, எங்கள் அப்பா 20 வருஷம் கஷ்டப்பட்டாங்க சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் உன்னோட இந்த கேவலமான கேரக்டர் தான்டா இவ்வளோ எங்கள் அப்பா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்யாங்க ஆக்சுவலி பயங்கரமாக அழுறான். அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து, இப்போ தயவுசெய்து நீங்கள் 2 பேரும் உங்கள் காலகட்டத்துக்கு போகிறீங்களா? என்னைய போட்டு டார்ச்சல் பண்ணுறாதீங்க அப்படின்னோடனே என்னதான் இருந்தாலும் தேங்க பார்க்குறான். இப்படிப்பட்ட ஒரு பையன் நமக்கு இருக்க மாட்டானேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கேட்குறான் ஜங்குக்கு, சரி எனக்கு ஒயன் கூட சேர்ந்தா மட்டும்தான் பேபி இருக்குமா? ஏன் அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தா எனக்கு பேபி இருக்காதா? அப்படிங்கும் போது தான் ஒரு விஷயத்த ஆக்சுவலி சொல்கிறான். நீ மெடிக்கல் ஒரு விஷயம் ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் பேபியே இருக்காது. ஜங்குக்கு அடுத்து பேபியே இருக்காது. அவன் நிறைய விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருப்பான். அப்படிங்கிறதால அதே விஷயத்த சொல்கிறான். உனக்கு ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் பேபியே கிடையாது. இவன் ஒருத்தனை நீ விட்டுட்ட அப்படின்னா உனக்கு இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் ஒயன் மட்டும்தான். உன் லைஃப் நல்லா போகணும், உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ ஒயன் கூட வாழ்கிறது மட்டும்தான். அதை விட்டுட்டு நீ ஒயனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சனா அப்புறம் எனக்கு பாஸ்ட் இல்லை, எனக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொத்த வாழ்க்கையும் உன்கிட்டயே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஜங்குக்கை வந்து மிரட்டிட்டு ஆக்சுவலி போகிறாங்க. அவன் ஜங்குக்கெலாம் ஃபஸ்ட்டு கேட்குற மாதிரியே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இருந்தாலும் ஜங்குக்கு வந்து, ஆனால் இந்த சீக்ரெட்டை ஆக்சுவலி ஜங்குக்கு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லவே இல்லை. ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லலை. அந்த பொண்ணு கூட தான் சேர்ந்து சுற்றுறான். இந்த விஷயங்கள் வந்து ஜங்குக் பார்த்துட்டே தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் வந்து ஜங்குக்கு வந்து யோசிக்கிறான். அவன் தலையிலே டக்குன்னு அடிக்கிறான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெய்யாங் கேட்குறான். இல்லை, ஜங்குக்கு வந்து ஒயன் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்குங்கிறத தாண்டி ஒயனை அவன் எப்போ இழந்தான் அப்படிங்கிறத, அவள் வந்து ஒயன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படிங்கிறத எப்போ ரியலைஸ் பண்ணுவான்? ஒயனை இழந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான். அதுக்கு முன்னுக்குட்டி வர அவன் சுத்தமாக அந்த விஷயத்த ரியலைஸ் பண்ணவே மாட்டான். அதுக்கு
அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸை நம்ம கொண்டு வரணும்னா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் யோசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2, 3 பேர் வாராங்க டக்கு டக்குன்னு. ஐ மீன் ஜங்குக்குலேருந்து அவங்க தாத்தா, அப்பா அவங்களும் வராங்க. இந்த சைடு இவனோட ஒரு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஏன்னா பசங்களால் மட்டும்தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும் போல். இவனுடைய 2, 3 ஜென்ரேஷன் உள்ளவங்களும் வராங்க. ஏன்னா இப்போ வந்து ஜங்குக்கு வந்து இவனை லவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவனோட ஃப்யூச்சர் வந்து ஸ்டாப் ஆக போகுது. இதிலே ஸ்டாப் ஆக போகுது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரே கிடையாது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு பாஸ்ட்டில் இருக்கவங்களும் ஃப்யூச்சரில் இருக்கவங்களும் டைம் ட்ராவல் பண்ணி இதே டைம் லைனுக்கு வராங்க. இந்த டைம் லைனில் இப்படி நடக்கிறதால இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக இது பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஒரு 6, 7 பேர் எல்லாருமே. இப்போ வந்து பாதி பேர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தயாங் மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட சும்மா அப்படி சொல்லிட்டு ஒரு தயாங் மாதிரி இருக்காங்க. பாதி பேர் பார்க்குறதுக்கு ஜங்குக் மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிறதால எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த டைம் லைன் இப்போ மாறி இருக்குது. இதனால் நம்மளுடைய லைஃப்பில் ஃப்யூச்சரே இல்லாமல் போகுது. அதனால் இப்போ தயாங் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் மாற்றின ஃப்யூச்சரை அவனே சரி பண்ணணும் அப்படின்னோடனே தயாங் காண்டாகிறான். இல்லை எனக்கு புரியலை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், ஒயன் வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும், அவள் இவ்வளோ கொடுமையாக அனுபவிக்கணும்னு விதி இருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ அவளுடைய ஃப்யூச்சரை நீ அவளுடைய பாஸ்ட்டை நீ மாற்றவே கூடாது. அன்னைக்கு நீ தானே அவளை டைம் ட்ராவல் பண்ணி அவளை இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்த. இந்த 21 வயசுக்குள்ளே ஒயனுக்குள்ளே நீ அவளை கூட்டிகிட்டு வந்த. நீ அப்படி பண்ணக்கூடாது. அவளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து மீட் பண்ணவும் கூடாது, அவளுடைய சோலை நீ கூட்டிகிட்டு போகவும் கூடாது. அவளை நீ அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள பாஸ்ட்டில் உள்ளவங்களாம் பேசுகிறாங்க. ஐ மீன் ஜங்குக்கோட தாத்தா அவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் பேசுகிறாங்க. இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது. ஒரு உயிரை இழக்கிறதால எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்து அழுறான். இல்லை வேண்டாம், இப்படி நடக்கிறதால ஒய்யனோட லைஃபே நான் மொத்தமாக அழிச்சிருவேன். அவளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவேன், டார்ச்சர் பண்ணுவேன். அவள் இதனால் பல விஷயத்த சந்திப்பா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு என்ன செய்ய முடியும் ஜங்குக்? உன்கிட்ட தான் நாங்கள் படித்து சொன்னோமே சின்ன வயசுலேருந்தே, தப்பான வழிக்கு போகாதன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எதுவுமே பண்ணவும் இல்லை. உன்னால் சின்ன வயசில் டைம் ட்ராவல் பண்ணவும் முடியலை. உன்னால் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கவும் முடியலை. நீ பண்ணின விஷயந்தான் நீ அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனே இல்லாமல் போகுது. இதனால் அந்த டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்மளுடைய இதே முடிஞ்சு போக போகுது. அது உனக்கு தெரியுதா ஜங்குக்? அப்படின்னு சொன்ன உடனே அவன் எப்படியே ஒரு மாதிரி தலை குனிகிறான். அவனால் எதுவுமே பேச முடியலை. இருந்தாலும் தயாங்க விட்டே கொடுக்க மாட்டேக்கான். என்னால் நான் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாஸ்ட்டை நான் மாற்ற போகிறது உண்மை தான். எங்கள் அம்மா கண்டிப்பாக எங்கள் அப்பா கூட சேரலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நான் எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணேன் என்றைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அதுவும் இவ்வளோ தூரம் வந்து அவங்க நான் டார்ச்சர் அனுபவிக்கிறத நான் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? என்னால் சத்தியமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறான். அதனால் அங்கேருந்து மேலேருந்து ஜங்குக்கு மாதிரி இருக்கான். அப்போ உன்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்க? எல்லாமே ஃப்யூச்சர் இல்லாமல் போன்னு சொல்லிட்டு நினைக்கியா? நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து அவன் அந்தால சொல்கிறான், சரி ஓகே, நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிடுதேன், உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு. அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னோடனே ஜங்குக்கு எப்போ ஒயன் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். ஒயன் வந்து எப்போ வந்து இழக்கிறானோ அப்போ தான் அவனுக்கு ஒயன் மேலே இருக்க உண்மையான பாசம் புரிஞ்சிருக்கும். நம்ம அந்த ஒரு விஷயத்தை ஜங்குக்கு புரிய வச்சாலே போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த சைடு ஒயனை வந்து இது பண்ணுறதுக்கு அவ்வளோ பிளான்ஸ் ஆக்சுவலி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒயன் வருவா, அந்த டைம் வந்து நம்ம வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த சைடு நியூஸ் வருது. தயாங் டக்குன்னு மறைஞ்சு போகிறான்.
ஃப்யூச்சர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாறுது. அடுத்த ஜென்ரேஷனே இல்லாமல் ஜங்குக்குலாம் அழுறான். தெயாங் அப்படின்னு சொல்லிட்டு தெயாங் டக்குன்னு ஒரு செகண்டில் மறைஞ்சு போயிட்டான். ஏன்னா ஒயின் வந்து இப்படி ஆயிடுச்சு போல், இவங்க பிளான் போட்டு பண்ணிட்டாங்க போல். இவங்க இந்த சைடு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது அதுமாதிரி ஒரு 4-5 ஃப்யூச்சர்லேருந்து வந்தவங்கலாம் டக்கு 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 டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இதோட ஃப்யூச்சர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையில் கையை வைக்கிறாங்க. இப்படியா நடந்து போகும் இந்த டைமில், நம்ம இப்போ எதையாச்சும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. டைம் ட்ராவலுக்கு முன்னே போய் இப்போ எல்லோரும் இருக்காங்க. ஒயன் இருக்கா அப்படிங்கிறதால எல்லோரும் டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிடெண்ட்டை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஒயனை வந்து இந்த மாதிரி ஒயனை வந்து முன்னாடியே அங்கேருந்து கடன்னு இழுத்துட்டு ஆக்சுவலி போயிட்டாங்க. ஒரு இடத்துல சேஃப் ஜோன் மாதிரி ஒரு இடத்துல ஆக்சுவலி உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி சொல்லனா, தெய்யாங்க்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இப்படி உங்களை பார்க்குது. ஏன்னா அந்த பையனுக்குமே 21 வயசு ஆயிடுச்சுல்ல. அது பார்த்து இவங்க தான் நம்ம பாட்டியா, எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஃபோட்டோவில் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதெல்லாம் பார்க்குது. அவங்களாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்படி பேன் பார்க்குறீங்க, யார்டா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இதுக்கு முன்னுக்கூட்டி உள்ள அந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களும் அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுமே ஏன்னா இந்த விஷயத்தில் நானே சொல்லியிருப்பேன், நல்ல மனசு உள்ளவங்களாலையும் நல்லவங்களால மட்டும்தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி இருக்கவங்களுக்குலாம் எல்லாருக்கும் உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசுலாம் அப்படி இலகுது. உங்களை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை கையை தொட்டாலே நீங்கள் வந்து எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. அவங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, நம்மளுடைய ஃப்யூச்சர் தான் இப்படி ஆக போகுதே அப்படி சொன்னோடனே. ஜங்குக்கோட அப்பான்னு ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்குலாம் செம்ம கில்ட் ஆகுது. தான் பிள்ளை தான் இவளை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், இவளோட லைஃப்பை வந்து மொத்தமாக நாசம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் செம்ம கில்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜங்குக்கு இந்த விஷயம் ஆக்சுவலி தெரிய வந்துட்டு ஒயன் தப்பிச்சிட்டா அப்படின்னோடனே ஜங்குக்கு டக்குன்னு கிளிக் ஆகுறது அவனோட பழைய அந்த எப்படின்னா அவங்களுக்கு மீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து டக்குன்னு அவனுக்கு கிளிக் ஆகிருச்சு. அவங்கள நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன், அவங்க இருக்கிற வரைக்கும் ஒய்யனை வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப இதாக பேசுகிறான். பேசிட்டு ஆக்சுவலி கடகடன்னு ஆக்சுவலி வெளியில் வரான். அவங்கள ரொம்ப தேடுறான். ஏன்னா அவனாலையுமே ஒரு சில விஷயங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும் போல். ஏன்னா அவனும் அந்த ஃபேமிலியில் இருக்க பர்சன் தான். அவனால் யோசித்து பார்த்தா ஓரளவுக்கு அவனால் கெஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதால அந்த இடத்துக்கு ஆக்சுவலி வந்துட்டான். இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. ஆனால் அந்த டைமில் அந்த இடத்துல இருக்கிறது வந்து அவன் கரெக்டாக ஆக்சுவலி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனுடைய தாத்தாவே சின்ன வயசில் பார்த்துருக்கான், அவனுடைய அப்பாவே சின்ன வயசில் பார்த்துருக்கான். அப்படிங்கிறதால ஃபோட்டோவில் அவங்க அப்பா ஃபேஸ் நல்லா தெரியும், இவங்க தான் தாத்தான்னு தெரியும்னால ஜங்குக்கு ஒரு செகண்டு ஷாக்காகி இப்படி நடந்து அவங்கக்கிட்ட போகிறான். போனதுமே நீங்கள் என் அப்பா தானே, இன்னொன்று நீங்கள் என் தாத்தா தானே அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் பயங்கரமாக பார்த்து ஜங்குக்கை முறைக்கிறாங்க. சொவுட்டில் ஒரு அடி ஜங்குக்கை பயங்கரமாக 2 பேரும் அடிக்கிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீனு, இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணுற விஷயம் நமக்கு கடவுள் கொடுத்த வரம். ஆனால் அந்த வரத்தை உன்கிட்டயே நீ முடிக்கலான்னு பார்க்கியா? ஆனால் அப்பா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னடா சொல்ல போகிற, என்ன சொல்ல போகிற, நாங்கள் தான் சொல்கிறோம்லா உனக்கு டைம் லைன் மாறுது அப்படின்ட்டுன்னு. இன்னொன்னே ஜங்குக்கு ஆக்சுவலி பயங்கரமாக அடிக்கிறாங்க 2 பேர் சேர்ந்து. எப்படிடா உனக்கு மனசு வந்தது, உண்மையிலே நீ எனக்கு தான் பிறந்தியாடா, எனக்கு சத்தியமாக புரியலடா ஜங்குக்கு, ஒருத்தியை இப்படி மனசாட்சியே இல்லாமல் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கோபத்தில் 4-5 அடி அடிக்கிறாங்க. அந்த சைடு வயசான ஜங்குக்கு அவனும் நிற்கிறான், தெய்யாங்கும் நிற்கிறான். தெய்யாங்கெலாம் ரொம்ப கஷ்டமாகுது.
உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஜங்குக்கு அடி வாங்குறத பார்த்தோன்னே, நீங்க பக்கத்துல தானே உட்காந்துருக்கீங்க. "இல்ல, இல்ல நீங்க அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அவங்கள வந்து தடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அடிக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம்னு சொல்லிக்கலாம். ஜங்குக் பண்ணத நெனச்சு. இப்ப வர லாஸ்ட் வர என்ன மினிட் வர என்ன பண்ணி வச்சிருக்கு பிள்ள அதனால. "இல்ல, இல்ல அவன அடிக்காதீங்க, வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் தடுக்குறீங்க. இப்படி ஜங்குக் இப்படி ஒரு செகண்ட் இப்படி உங்கள பார்க்குறான். உங்கள பார்க்கும்போது கோவம் தான் வருது. "எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தான்டி" அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள டப்புன்னு கழுத்த பிடிச்சு உங்கள்ட்ட இறுக்குறான் ஆக்சுவலி. இறுக்கிட்டு, "யாராச்சும் என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவள நான் என்ன செய்வேனே தெரியல." அது எப்படி உங்களுக்கெல்லாம் என்ன விட உங்களுக்கு இவ தான் முக்கியமா தெரியுதாளா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கலாம் என் குடும்பம் தானா? அப்படின்னு சொல்லிட்டு ஜகுக்கு வந்து கொஞ்சம் திமிராவே பேசுறான். எல்லாருக்கும் செம்ம காண்டு. எல்லாரும் பார்த்து மொறச்சிட்டே இருக்காங்க ஜங்குக்க பார்த்து. அப்புறம் அப்படியே அவங்கள வந்து ஆக்சுவலி அது கொஞ்சம் மலை மாதிரி உள்ள ஏரியா போல. அப்படி ஜங்குக்கு வந்து உங்கள வெளியில கூட்டிகிட்டே போறான். நீங்க விடு, 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 விடுன்னு கத்துறீங்க. ஏன்னா அவன் உங்க கழுத்த வர பயங்கரமா நெரிக்கிறான். தெய்யாங்கும் அவனுடைய அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்குலாம் ரொம்ப வெறியாகுது. ஏன்னா எப்படி சொல்லனா, இப்போ பாஸ்ட்ல உள்ளவங்களுக்குலாம் நீங்க வந்து பிளட் ரிலேஷன் கிடையாது. பட் ஃப்யூச்சர் ஃபுல்லா உங்களுடைய பிளட் ரிலேஷன். அப்படிங்கிறதால அவங்களுக்கு வந்து ஜங்குக்கு இப்படி பிடிக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ வெறியாகுது. அவங்களும் பயங்கரமா கோவப்பட்டு, "என்ன பண்றீங்க? அவங்கள விடுங்க, விடுங்கன்னு" சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அவன் வந்து உங்கள கத்தி வச்சு மிரட்டுறான். அப்படி மிரட்டிட்டே ஆக்சுவலி ஒரு 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 எப்படி சொல்ல, ஒரு பாறை கிட்ட மாதிரி வந்து நிற்கிறான் ஜங்குக்கு. அப்படியே உங்கள அதிலிருந்து ஒரு தள்ளு தள்ளி விடுறான் பாருங்க. அப்படியே தெய்யாங்குலேருந்து டக்கு 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 டக்குன்னு எல்லாம் மறையுதுங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு செகண்ட் இப்படி பார்க்குறான். அப்புறம் வந்து எப்படி சொல்லனா, அப்புறம் அவனோட யாரு இந்த ஃப்யூச்சர் கிடையாது. ஐ மீன் எப்படி சொல்ல, அவனோட அப்பாவும் தாத்தாவும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "என்ன காரியத்தடா பண்ணி வச்சிருக்க நீனு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் மொரட்டு ஷாக்கு. என்னால் ஃப்யூச்சரை இது எப்படி போய் அவங்களுக்கு தடுக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. அப்புறம் ஜங்குக்கு வந்து இந்த சைடு வந்து திரும்பி பார்க்குறான். நீங்கள் கீழே போய் என்னமோ பொத்துன்னு விழுத சவுண்டு கேட்குது. ஏன்னா அது ரொம்ப உயரம் ஜாஸ்தி போல். அவன் ஒரு செகண்டே அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு என்னன்னு தெரில. அவனே அறியாமல் கை கால்லாம் கிடு 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 கிடுன்னு ஆடுது. டப்புன்னு உங்களோட ஃபேஸ் முன்னாடி வருது. அவனுக்கு என் என் என்னமோ தெரியல. ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசே அவன்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கடன்னு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து அப்படியே போகிறான். அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போகிறான். போயிட்டு டைரெக்டாக வீட்டில் போய் படுக்கிறான். அவன் ஆக்சுவலி வீட்டில் இருந்து எப்படின்னா அவனோட மெத்தையில் தான் ஆக்சுவலி படுக்கிறான். அவனுக்கு டக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுறது ஃபுல்லாக உங்களை வந்து கீழே விழுந்த அந்த சவுண்டு மட்டும்தான் அவன் காதுக்குள்ளே கேட்குது. கடைசி நேரம் அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி வந்து நின்னது தான் அவன் கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிது. அவனுக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. உருண்டு உருண்டு படுக்கிறான். அப்போ தான் டக்குன்னு அவன் ஃபோனை பார்க்குறான். அவங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு ஆக்சுவலி வந்து எப்படின்னா கால் ரொம்ப நேரம் பண்ணியிருக்கும் போல். நிறைய மிஸ்டு கால் கிடக்கு. டக்குன்னு அந்த பொண்ணுக்கு மறுபடியும் கால் பண்ணுறான். கால் பண்ண உடனே ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறான், ஐ மீன் எப்படின்னா கால் பண்ண உடனே அந்த பொண்ணு, "ஏய் ஜங்குக்கு எங்கடா இருக்க? இவ்வளோ நேரமாக தேடுறேன் தெரியுமாடா" அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக மைண்டு சரியில்லை. என்னாச்சு ஜங்குக்? நான் வேணால் வீட்டுக்கு வரவா? உன் மைண்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மார்க்கமாக பேசுது. இல்லை எனக்கு எதுவுமே இப்போது யோசிக்க முடில. நான் 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 வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எவ்வளவோ சொல்லிட்டான். இப்படியும் ஒரு 2 டேஸ் ஆகுது. ஜங்குக்கால் சுத்தமாக முடியலைன்னே சொல்லிக்கலாம். முடியலைங்கிறத தாண்டி எப்படின்னா அவனால் அதை ஏற்றுக்கவே முடியலைங்கிறது, அவனால் எதுவுமே செய்ய முடியல. அப்படி சுற்றி சுற்றி உங்களுடைய ஞாபகமே அவனை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து நின்னது, நீங்கள் பொத்துன்னு கீழே விழுந்தது, அந்த 2 விஷயம் அவனை போட்டு உழுக்குதுன்னே சொல்லிக்கலாம். அது ஏன்னே அவனுக்கே தெரியலை. அதுக்கப்புறம் வந்து
நீங்கள் இப்படியே அவன் வந்து இப்படி உட்காந்துருக்கான். 2 டேஸ் 3 டேஸ் 4 டேஸ் ஆஃப்டர் தான் ஜங்குக் ஆக்சுவலி இந்த மாதிரி எப்படி சொல்லனா, இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு வீட்டுக்கே அந்த பொண்ணு ஆக்சுவலி வந்துருச்சு போல். வந்த உடனே ஆஃபீஸ்லாம் போயிருக்கா. ஜங்குக் தான் கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட ஆகுது ஜங்குக் ஆஃபீஸ்க்கே போகலை. அந்த பொண்ணு வருது. வந்த உடனே நான் இந்த ஸ்டோரி இதிலே முடிச்சுக்கிடுதேன். எனக்கு இது போனால் பேசிக்கிட்டே போயிருங்க. நானே இது நெக்ஸ்ட் பார்ட் வரும் சொல்லிட்டு சத்தியமாக நினைக்கல. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாக எல்லாமே வரும். சரி, ஓகே, பாய். இதோட ஸ்டோரியை நான் இதில் முடிக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும்.